கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோவை பார்க்கிற யாவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த வேத பாட தியான நேரத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த முக்கியமான சில வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கருத்தாய் கேளுங்க. நிச்சயம் கர்த்தருடைய இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 111 அதில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதில் ஆண்டவருடைய வார்த்தை வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையை எல்லாரும் வாசித்திருப்போம். ஆனால் எத்தனை பேர் இந்த வார்த்தையில் உணர்வடைந்திருப்போம் என்கிறது எனக்கு தெரியாது. உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தையில் நாம் உணர்வடைவோமே ஆனால் நிச்சயம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மில் அநேகர் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, சாதாரணமாய் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறோம். ரெகுலராக டெய்லி 2 அதிகாரம் வாசிக்கணும், அதற்காக மட்டுமே வாசித்து கடந்து போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசித்து நின்று அதில் ஆண்டவர் என்னதான் சொல்ல வாரார், என்ன சொல்லியிருக்கிறார், அதில் ரொம்ப உணர்வடையத்தக்கதாக நம்ம வாசிப்போமே ஆனால் நிச்சயம் அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. நம்முடைய பிள்ளைகள் ஞானமடைய, ஞானமடைய நிறைய காரியத்தை செய்கிறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவனுமாய் சொல்லுகிறார், டெய்லி இத்தனை மணிக்குள்ளாக நான் சாப்பிட்டு படுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஆள் இருப்பார். அப்போ எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள்லையும் அவர் அந்த தலைவரை வாங்க படுங்க சாப்பிடுங்க இன்னி கரெக்டாக அந்த மீட்டிங்கில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த தலைவர் அந்த ரூமில் போய் தூங்க மாட்டாராம். நிறைய புக்ஸ் வாசிப்பார். டெய்லி புக்ஸ் வாசிக்கிறதே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய புக்கு படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்போ மேடையில் பேசும்போது நல்லாயிருக்கும், நிறைய கற்றுக்கொள்ளலாம், நிறைய ஞானம் அது மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் பல விதத்தில் வரலாம் அப்படின்னு உலக மக்கள் யோசித்து நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. ஞானம் அடைய சில பெற்றோர்கள் நினைப்பாங்க, நம்மளுடைய பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த சிலபஸ் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் யோசித்து நிறைய பணம் செலவழித்து, சில பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, சில பிள்ளைகள் மெட்ரிகுலேஷ் ஸ்கூலில் படிக்கிறாங்க, சில பிள்ளைகள் சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிறாங்க, சில பிள்ளைகள் இன்டர்நேஷ்னல் 1ஆம் கிளாஸ் படிக்க கிட்டத்தட்ட 1 லேக் மேலே ஆகுது. அப்போ காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஸ்கூலில் படித்தா பிள்ளைகள் நல்லா ஞானம் அடைவாங்க, நல்ல அறிவு கிடைக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம உலகத்தில் எடுக்கிற முயற்சிகள். ஆனால் உண்மையிலே நாம் ஞானம் அடையணும், நம்ம பிள்ளைகள் ஞானத்தில் வளரணும் அப்படின்னா மிக முக்கியமான காரணம் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்பட்டாலே ஞானம் தன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கர்த்தருக்கு எவ்வளோ பயப்பட முடியுமோ பயப்படுங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது. வாழ்க்கையில் எத்தனையோ முறை ரோடை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஞானம் இல்லாமல் ரோடை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, கவனிக்காமல் ரோடை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன காரியத்தை கூட ரொம்ப ஞானமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு ஞானம் ஒன்று இல்லாமலே டக்குன்னு பார்ப்பாங்க, கிராஸ் பண்ணிடுவாங்க. வண்டி வருதா வரலையா, எவ்வளோ தூரத்தில் வருது. அப்போ அதெல்லாம், அந்த ஞானம் எல்லாம் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலையும் என்ன செய்தாலும் அந்த ஞானம், அந்தந்த நேரத்திற்கான ஞானம் ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் புறப்படும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்பட்டாலே ஆண்டவர் ஞானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். உங்கள் தொழிலில் உங்களால் சாதிக்க முடியலை,
ஊழியத்துல சாதிக்க முடியல, வேலைகளில சாதிக்க முடியல, படிப்புல சாதிக்க முடியல, ஆஹ், நிறைய இன்டர்வியூக்கு போகும்போது தடுமாற்றங்கள். நல்லா தெரியும், நல்ல டிகிரி வச்சிருக்கீங்க, நல்ல அனுபவம் இருக்கு, ஆனாலும் சாதிக்க முடியல அப்படின்னா, கரெக்டா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அந்த நேரத்துல உங்களால பதில் சொல்ல முடியல, தடுமாறுகிறீங்க. ஆனா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்தந்த நேரத்திற்கு சமயத்திற்கேற்ற ஞானத்தை பரலோகத்தின் ஆண்டவரால மட்டும்தான் தர முடியும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற, ஏற்கனவே வாசித்திருக்கிற நீங்கள் கவனிக்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படணும், என் தேவனுக்கு நான் நல்லா பயப்படணும். நான் அவருக்கு பயப்பட்டாலே அவர் எனக்கு அறிவை தருவார், ஞானத்தை தருவார். அதை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருக்கு பயப்படாம ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார், நாம் அதெல்லாம் காதலே வாங்காம அதில் என்ன இருக்கு, இப்படியும் வாழலாம் அப்படின்னு நாம போயிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயத்துல நாம ஞானம் இல்லாம வாழ ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஞானம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, சில ஆட்களுக்கு ஞானம் இல்லாம சைக்கிள் ஓட்ட கூட ஞானம் வேணும், ஒரு பைக் ஓட்ட ஞானம் வேணும். நமக்கு லைசன்ஸ் இருக்கும், நிறைய அனுபவம் இருக்கும், ஆனாலும் எந்த இடத்துல ஸ்லோவா போகணுமோ அந்த இடத்துல ஸ்பீடா போகும் சில நேரம். அதனாலே விபத்து, அதனாலே பிரச்சனை, அதனாலே சேதம், இதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். கொஞ்சம் ஞானமா போயிருக்கலாம். அப்ப எல்லா இடத்துலையும் சிலருக்கு ஞானம் இல்லை, குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை, அதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனை. பிள்ளைகளை நடத்த ஞானம் இல்லை, அதனால தாய் தகப்பன் பிள்ளைகள் அந்த சர்க்கிள்லயே நல்ல ஒரு அன்பு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பம் அப்படியே உடைந்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தான் ஞானத்தை தரணும். ஒரு வார்த்தை அன்பா பேசியிருந்தா ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா தப்பு தப்பா பேசியிருந்தோம், கொஞ்சம் சூடா பேசியிருந்தோம், அதனாலே மனைவிக்கு வருத்தமாயிருது, பிள்ளைகளுக்கு வருத்தமாயிருது, நம்ம நடத்துகிற சபைகள்ல பிரச்சனை ஆயிருது. அப்போ அந்தந்த அந்தந்த சமயத்துல ஆண்டவர் தான் நமக்கு ஞானத்தை தரணும். அவர் தந்துட்டார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வெற்றி, எல்லா இடத்துலையும் ஜெயம் உண்டாகும். ஆகையினால இந்த வார்த்தையை இதுவரையிலும் வாசித்த நீங்கள் இன்னும் வாசிங்க, இன்னும் கவனிங்க. ஆண்டவர் சும்மா எதையுமே வேதத்துல சொல்லல. அவர் வேதத்துல சொன்ன அத்தனையுமே உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும் என்கிறதற்காக தான் ஆண்டவர் வேதத்துல எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நல்ல புத்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை தாகத்தோடு கேட்கிற நீங்கள், அவருடைய கற்பனைகளின்படி வேதத்துல புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் கவனிங்க, பழைய ஏற்பாடுல என்ன சொல்லி இருக்கிறார் கவனிங்க. ஆண்டவருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை கவனிங்க. ஆண்டவருடைய இருதயத்தை திருப்திப்படுத்துங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா விதமான ஞானத்தையும் நிச்சயமாய் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது நிமித்தம் நீங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஜெயிப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய கற்பனைகளின்படி நடங்க. நிச்சயம் உங்க தலைமுறைகளையும் பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படாம போகிறதுனாலேயே நிறைய இடத்துல நாம அவமானப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், இழந்து போகிறோம். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆகவே நீங்க பயப்பட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எப்படி கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், அதை நீங்க கவனித்து அதன்படியே நீங்க வாழணும், அதன்படியே நீங்க செய்யணும். அதுதான் உண்மையா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்க பிசினஸுக்கு தேவையான, குடும்பத்தை நடத்தக்கு தேவையான, சபையை நடத்தக்கு தேவையான நல்ல ஞானத்தை ஆண்டவர் தருவார். நிச்சயம் நீங்க ஜெயிப்பீங்க, வாழ்ந்து இருப்பீங்க. இந்த வார்த்தை நீங்க தேவ பயத்தோடு கேட்ட உங்கள் யாவரையும் பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.